கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண்குமார். கப்பலோட்டிய தமிழன் திரு வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுடைய 153வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 5/9/2024 வியாழக்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்து வரும் வழக்கறிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான தொழிற்சங்க தலைவருமான என பல்வேறு பன்முக தன்மைகளை கொண்ட பெற்றவருமான கப்பலோட்டிய தமிழன் தெற்கெழுத்த செம்மல் திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 153வது பிறந்த நாளான 5/9/2024 வியாழக்கிழமை காலை 10:30 மணி அளவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு இல்லத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் திரு என். தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள், கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி ப. வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு கடம்பூர் சி. ராஜு எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு ப. மோகன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். வி. சண்முகநாதன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி செயலாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள், இளம்பெண் பாசறை துணை செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் கழக இளைஞர் பாசறை செயலாளருமான திரு சி. என். சின்னதுரை அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு எஸ். சரவண பெருமாள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கழக அமைப்பு செயலாளரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அமைச்சருமான திரு கடம்பூர் சி. ராஜு எம்எல்ஏ, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ். பி. சண்முகநாதன் ஆகியோர் இணைந்து சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.